வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்றது எப்படின்றது தாங்க பார்க்க போறோம். ஒரு ஏஐ யூஸ் பண்ணி இன்டர்வியூ ஒரு 10 மினிட்ஸ்ல எப்படி ஷெட்யூல் பண்ணலான்றத பார்க்கலாம். ஒரு ஹெச்ஆர் ஆமாங்க ஹெச்ஆர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஒரு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்றதுக்கு அந்த கேண்டிடேட்டோட லிஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட இமெயில் எடுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கான பாடி ஃபில் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த இமெயில் அனுப்புறதுக்குள்ள அப்பா 1, 2 கேண்டிடேட் இல்லைங்க 100 கேண்டிடேட் இருக்கு. அவங்க எப்படி அனுப்புவாங்க? இது என்டையர் ப்ராசஸையும் ஒரு ஆட்டோமேஷன் பண்ணுதுன்னா, ஒரு 10 மினிட்ஸ்ல 100 இல்லைங்க 150 கேண்டிடேட் கூட உங்களால இமெயில் அனுப்ப முடியும். சொன்னா நம்புவீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வணக்கங்க. நான் உங்கள் வினோத். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ ஷெட்யூலிங் ஆட்டோமேஷன் தாங்க பார்க்க போறோம். எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு ஹெச்ஆர் வந்து ஒரு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது தெரியுதுங்களா? ஸோ ஒரு இமெயிலில் பார்த்தீங்கன்னா, இன்வைட் பார்க்கணும், ஷெட்யூல் பார்க்கணும், டைம் லிமிட் பார்க்கணும், எல்லாமே நீங்கள் அது செக் பண்ணிட்டு தாங்க ஒரு பீப்புளுக்கு ஒரு கேண்டிடேட்க்கு அவங்க இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராசஸை ஒரு ஆட்டோமேஷன் மூலியமா ஈஸி பண்ண முடியும்னு சொன்னீங்கன்னா அது ஈஸி தான். ஸோ அது எப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வித்தின் 5 to 10 மினிட்ஸ் நம்ம ஒரு இன்டர்வியூ ஷெட்யூல் ஆட்டோமேஷன் பார்க்க போறோங்க. அதுக்கு தேவையான ப்ராசஸ் என்னன்றது நான் கிளியராக சொல்லிடுறேன். நீங்கள் என்ஐடிஎன்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட் ட்ரிகர்னு இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ் யூ நீட் அ கூகுள் ஷீட் ட்ரிகரிங்க. அதில் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். எஸ் நீங்கள் ஒரு கூகுள் ஷீட் ட்ரிகர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிங்கன்னா இங்கே எடிட் போனீங்கன்னா எடிட் போனதில் உங்களோட அக்கௌண்ட் கனெக்டடாக இருக்கணும். அக்கௌண்ட் கனெக்டட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட பர்சனல் ஜிமெயில் அக்கௌண்ட். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே கூகுள் ஷீட்னு இருக்கும் பார்த்தீங்களா? இந்த கூகுள் ஷீட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் அது கூட சிங்க் அப் பண்ணிக்கணுங்க. அதை சிங்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படின்னா இங்கே மோட் இருக்குது. எவ்ரி மினிட் ஐம் கோயிங் டு புல் தட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தட் ஷீட்ன்றதாங்க சொல்கிறேன். அதோட ஷீட் லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல் இஸ் நத்திங் பட் என்னோட ஷீட்டுங்க. இந்த கூகுள் ஷீட் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்னென்ன காலம்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா, நேம், ஃபோன் நம்பர், சிட்டி, இமெயில் அண்ட் டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷன், ஜாப் ஹிஸ்ட்ரி, ஸ்கில்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் வோட் ஃபார் எஸ்ன்னு ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்கேன். கன்சிடரேஷன், அதாவது இந்த கேண்டிடேட் வந்து கன்சிடர் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத எஸ் நோ ரெண்டுமே கொடுத்துருக்கேன். அண்ட் தென் எஸ் நோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நோன்ற கேண்டிடேட்க்கு டெஃபினட்டாக ஒரு இமெயில் போகணும். அதுதான் நம்மளோட இங்கே மேஜர் பாயிண்ட்டுங்க. ஸோ எஸ்ன்ற கேண்டிடேட்க்கும் மேபி மெயில் போகலாம். அது நம்ம பேஸ்ட் ஆன் செட்டப் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த ஷீட்குள்ளே இந்த டேட்டாவை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ கேண்டிடேட்னு அந்த ஷீட்டுக்கு நேம் வச்சுருக்கேன். அண்ட் தென் ஷீட்டோட பார்த்தீங்கன்னா ஃபைலுக்கு கேண்டிடேட் நேம்னு வச்சிருக்கேன். ஷீட்டில் வந்து கேன் நேம் வச்சிருக்கேன். ஸோ இன்டர்வியூ ஷெட்யூலுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே யூஆர்எல் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டு யூஆர்எல்லையும் நீங்கள் கொடுத்துருங்க. ஷீட்டுக்கும் யூஆர்எல் கொடுத்துருங்க, டாக்குமெண்ட்டுக்கும் யூஆர்எல் கொடுத்துருங்க. அண்ட் தென் ட்ரிகர் ஆன் ரோ ஆடட் அண்ட் அப்டேட்டட்னு சொல்லிடுங்க. இன்க்ளூட் இன் அவுட்புட்டும் நியூ வெர்ஷன்றது போட்டுருங்க. ஸோ இந்த ஃபெச் டெஸ்ட் ஈவெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேட்டா உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ ஃபெச் டெஸ்ட் ஈவெண்ட் பண்ணதுக்கப்புறம் டேட்டா வந்துருச்சு இல்லையா? ஸோ அதை செக் பண்ணதுக்கப்புறம் பேக் டு கேன்வாஸ் வந்துருங்க. அண்ட் தென் கோட்குள்ளே போங்க. கோட் இஸ் நத்திங் பட் இந்த ஸ்கிரிப்ட் கன்ஃபார்மாக தேவை. இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுது அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேஸ் 3 PM 6 சாட்டர்டேன்றது ஸ்லாட்ஸ்க்கு உங்களுக்கு அலோகேட் பண்ணுதுக்கு. ஸோ இந்த மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே தாங்க இதை உங்களுக்கு அலோகேட் பண்ணுது. ஸோ உங்கள் கேலண்டரில் மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடேல தான் நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்கா. ஸோ இது சிம்பிள் லாஜிக் தான். இந்த லாஜிக் நீங்கள் எதில் வேணால் எழுதிக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்டில் எழுதிக்கலாம், ஷீஷாப்பில் எழுதிக்கலாம், எதில் வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். பட் த லாங்குவேஜ் விச் ஐ சூஸ் இங்கே ஜாவா ஸ்கிரிப்ட்டுங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு நான் இந்த லாங்குவேஜ் எழுதியிருக்கேங்க. ஸோ இந்த கோடு எழுதுனதுக்கப்புறம் இந்த கோட் ஆஃப் மேட்டர் ஆஃப் ஸ்லாட் நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை பண்ணதுக்கப்புறம் பேக் டு கேன்வாஸ் வந்துருங்க. இந்த கோடு தாங்க உங்களுக்கு ஈவெண்ட் எப்படி ஷெட்யூல் பண்ணுறோன்ற லாஜிக் எழுதியிருக்கு. அண்ட் தென் கிரியேட் ஈவெண்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஈவெண்ட்டில் டேரெக்டாக உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட், அதாவது கேலண்டரோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுத்துருக்கணும். ஸோ என்னோட பர்சனல் ஜிமெயில் அக்கௌண்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஈவெண்ட்டுன்றதும் கொடுத்துருக்கேன். ஆப்ரேஷன் வந்து கிரியேட் பண்ணு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயே நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட் அட்டாச் பண்ணணும். கூகுள் கேலண்டர் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு லைக் அட்டாச் தி கூகுள் கேலண்டர் அக்கௌண்ட்டுங்க. ஸோ இங்கே கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் சிங்க்அப் பண்ணால் மட்டும்தான் உங்களோட கேலண்டர் வந்து இங்கே சிங்க்அப் ஆகும். ஸோ ஸ்டார்ட் அண்ட் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லாட் அண்ட் தென் என் ஸ்லாட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லாட் அண்ட் என் ஸ்லாட்ன்றது தான் உங்களோட டிஃபால்ட் பேராமீட்டராக இருக்கணும். ஸோ அது ஸ்லாட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் அண்ட் என் ஸ்லாட் வந்து உங்களுக்கு அலோகேட் ஆகுங்க. ஸோ பேக் டு கேன்வாஸ் வந்துருங்க. பேக் டு கேன்வாஸில் பேசிக் எல்எல்எம் செயினில் என்னென்ன கொடுத்துருங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஹேவ் ட்ராக் த ட்ராப் அண்ட் தென் என்டையர் ஃபீல்டு இங்கேருந்து எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி போட்டுட்டேன். இங்கே நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் டிஃபைன் பிலோ அண்ட் தென் ப்ராம்ப்ட் யூசர் மெசேஜ் வந்து எக்ஸ்பிரஷனில் என்னோட எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையுமே நான் வந்து எது இந்த டேட்டாலாம் தேவையோ அந்தந்த டேட்டாலாம் நான் ட்ராக் பண்ணி இங்கே போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் தென் ரெக்வைர் ஸ்பெசிஃபிக் அவுட்புட் ஃபார்மேட், எஸ் அஃப்கோர்ஸ் அது தேவை. அந்த ஃபார்மேட் என்னவா இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம இங்கே ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட்டில் வச்சிருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்கே ரெக்வைர்ட் ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ பேக் டு கேன்வாஸ் வந்துட்டுக்கப்புறம் எஸ் நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் ஏஐ மாடல் கனெக்ட் பண்ணணும். நான் அஜூர் ஓப்பன் ஏஐ மாடல் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சாட் ஜிபிடி 5 மினி யூஸ் பண்ணுறேன். ஜிபிடி 5 மினி யூஸ் பண்ணுறேன். என்னோட அக்கௌண்ட் இங்கே தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அக்கௌண்ட் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக ஏபிஐ கீ அண்ட் தென் ரிசோர்ஸ் நேம் ஏபிஐ வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட என் பாயிண்ட் இங்கே போட்டுக்கோங்க. என் பாயிண்ட் போட்ட அடுத்த செகண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடல் நேம் டெஃபினட்டாக இருக்கணும். ஸோ பேக் டு கேன்வாஸ். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ மாடல் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் பாசரும் ஒர்க் ஆகிடுச்சு. அண்ட் பேசிக் எல்எல்எம் செயினில் ஒரு ப்ராம்ப்ட்டும் நீங்கள் இங்கே போட்டிருக்கீங்க கரெக்டாக. ஸோ இந்த ப்ராம்ப்ட்டில் என்ன இருக்குன்னா சிஸ்டம் மெசேஜ்.
அதாவது யூஆர் ஹெல்ப்ஃபுல் டு இமெயில் ரைட்டிங் அண்ட் அசிஸ்டன்ஸ்னு சொல்லி போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த இமெயிலில் ஒரு லிங்க்கும் போகும். அந்த லிங்க் தான் உங்களோட கேலண்டர் ஈவெண்ட் லிங்க்குங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு லிங்க் போகும், ஒரு டம்மி லிங்க் போகும். இந்த லிங்க்கை நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். ஸோ நான் இதை பேக் டு கேன்வாஸ் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட் மெசேஜில் டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணணும். மெசேஜ் ஆப்ரேஷன் சென்ட்னு கொடுத்துக்கோங்க. டூ யாருக்கு அனுப்ப போகிறீங்க அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ டூ அகைன் என்னோட பர்சனல் இமெயில் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். இன்டர்வியூ டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் கூட எதில் கொடுக்கணும்னா பாடி அவுட்புட்டில் கொடுன்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ நவ் பேக் டு கேன்வாஸ் அவ்வளோதான். ஸோ நான் அகைன் ரீஐட்ரேட் பண்ணுறேன். என்னென்ன பண்ணியிருக்கோம்னா கூகுள் ஷீட் ட்ரிகர், கோட், கிரியேட் ஈவெண்ட், அண்ட் தென் பேசிக் எல்எம் செயின், ஒரு ஓப்பன் ஏஐ மாடல், அண்ட் தென் ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட் கொடுத்துருக்கோம், அண்ட் தென் சென்ட் மெசேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ கூகுள் அக்கௌண்ட் தாங்க இதுக்கு தேவை. ஷீட்டோட அக்கௌண்ட்டில் நீங்கள் கான்ஃபிக் பண்ணணும். அண்ட் தென் கேலண்டர் ஈவெண்ட் அக்கௌண்ட்டு நீங்கள் கான்ஃபிக் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் நீங்கள் கான்ஃபிக் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கான்ஃபிக் பண்ண முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் ஒரு அவுட்புட் பார்த்துடலாம். ஸோ எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போ நான் உங்களுக்கு அவுட்புட் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். எக்ஸிக்யூட் தி ஃப்ளோ எக்ஸிக்யூட் ஆகுது, கோடுக்கு வந்தாச்சு. அண்ட் தென் கிரியேட் ஈவெண்ட், அண்ட் தென் எல்எல்எம் செயினோட மாடலும் உங்களுக்கு ஹிட் ஆகுது. ஓப்பனே ஹிட் ஆனதுக்கப்புறம் இட் வில் ட்ரிகர் தட் மெசேஜ் டு மை இமெயிலுக்கு அனுப்பிடுங்க. இமெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ ஷெடியூல் கேலண்டர்ஸும் அண்ட் தென் உங்களுக்கு எந்த டூ மெயில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த இமெயில் போயிடுங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் என்னோட ஜிமெயில். ஓகே, எஸ், இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் வந்துடுச்சு. ஸோ ப்ளீஸ் ஃபைண்ட் த இன்டர்வியூ இன்வைட் அண்ட் கன்ஃபார்ம் வியா கூகுள் கேலண்டர் லிங்க்னு கொடுத்துருக்கேன். இந்த கேலண்டர் இஸ் நத்திங் பட் த டம்மி கேலண்டராக இருக்கலாம். எஸ், அஃப்கோர்ஸ் நான் இந்த கேலண்டர் வியூவில் போய் பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்களா எனக்கு வெனஸ்டே ஷெட்யூல் ஆயிருக்குங்க 9:30 to தென் ஃப்ரைடே இருக்கணும். எல்லாமே எனக்கு வெனஸ்டே தான் சூஸ் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட இன்டர்வியூ ஷெட்யூலை ஆட்டோமேட் பண்ணலாங்க உங்களோட ப்ராம்ப்டிங் யூஸ் பண்ணி. ஸோ டெஃபினட்டாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.